பல மாதங்களாக நடைபெற்ற தீவிர பிரச்சாரங்களுக்கு பிறகு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்ட தமிழக தேர்தல் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் உள்ள 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை ஒரே கட்டமாக நடைபெற்றது. காலை முதலே மாநிலம் முழுக்க பொதுமக்கள் ஆர்வமாக வாக்களித்து வந்தனர். இதற்கிடையே தமிழகத்தில் மாலை 6 மணி நிலவரப்படி 84.29% வாக்கு பதிவாகி புதிய சாதனை படைத்திருக்கிறது தமிழகம். கரூரில் அதிகபட்சமாக 91.7% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தில் 5 கோடியே 73 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் இதுவரை 4 கோடியே 82 லட்சம் பேர் வாக்களித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட 19 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தின் வாக்கு எண்ணிக்கை வருகின்ற மே 4ஆம் தேதி நடைபெறும் என்பது கூடுதல் தகவல். வாக்குப்பதிவு மாலை 6 மணியை தாண்டிய நிலையிலும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதால் டோக்கன் முறை மூலம் இந்த நேர நீட்டிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சரியான போக்குவரத்து வசதி இல்லாததால் சென்னையில் இருந்து வெளியூர் செல்லக்கூடிய மக்கள் மற்றும் உள்ளூர் செல்லக்கூடிய மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும், தாமதமானால் வாக்களிக்கும் சூழல் கிடைக்காது என்று வேதனைப்படும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் SIR வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத பெயர்கள் வெளியூர் சென்றவர்கள் என கணிசமான வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்று கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.